எல்லாரும் கரெக்டா சொல்லுங்க. ஏ கௌமே, ஏ கிசான், ரகதாத்தா. ரகு தாத்தாவா? ரகு இல்லப்பா, ரகங்கிறது உன் வாயில வராதா? அந்த மாதிரி ஒரு படம் தான் ரகு தாத்தாங்க. படத்துக்கு தான் போயிருந்தோம். ரகு தாத்தா அப்படிங்கிற படத்துக்கு நம்ம போயிருந்தோங்க. பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இன்று போய் நாளை வேலை இந்த ரகு தாத்தா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நல்லா அப்பவும் கொஞ்சம் தமாஷா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர் நடிச்சிருக்காரு மற்றும் பல புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரா, அதே மாதிரி பெண்களோட சுய உரிமை பற்றியும் வந்து முழு நீள காமெடி படமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ காமெடி வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து ஹிந்திக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. ஹிந்தி திணிப்பு, கட்டாயமா ஹிந்தி வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல பிரச்சனைகளும் வந்துச்சு. காமெடியா எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் எடுத்த முடிவு வந்து வச்சு நல்லா இருந்துச்சு. காமெடியா இவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்தது. நிறைய மக்கள் வந்து சிரிச்சு ரசிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து சீரியஸா கொண்டு போலாமா அப்படின்னு பார்த்தா கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காமெடி படம்ல, அப்போ வந்து காமெடியா தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க எடுத்திருக்க ஒரு நல்ல ஒரு முடிவா இருந்திருக்குதுங்க. இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ளார போகலாங்க. அதாவது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவன்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல வசிச்சு வராங்க. அந்த ஒரு சபா ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சபால வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா ஹிந்தி வந்து அந்த இடத்துல சபால வந்து கச்சேரி இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஹிந்தியை வந்து கொண்டு வராங்க. எதிர்த்து வந்து கீர்த்தி சுரேஷ் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணும்போது அந்த சபா வந்து என்ன பண்றாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த சபாவோட தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டே இருக்காரு. சினிமா கடைசி வரைக்கும் அலைஞ்சு கடைசியா முடியும் போது தான் அவர் வந்து நிக்கிறாருங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த ஊருக்குள்ளார ஒரு பேர் வருது. கீர்த்தி சுரேஷ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமான ஒரு பேரு. அதே மாதிரி நிறைய வந்து பேச்சாற்றல் உள்ளவங்களாகவும் தமிழ் மீது தீராத ஒரு பற்று கொண்டவங்களாகவும் இவங்க எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேங்க்ல வேலை செய்யறாங்க. ஸோ அந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்குள்ளாரையும் கொண்டு வராங்க. ஹிந்தியை வந்து கட்டாயமா வந்து ஹிந்தி வந்து நீங்க கத்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், கொல்கத்தாக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து கம்பல்சரி வந்து வெறுத்துறாங்க. இருந்த போதுன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவரோட தாத்தாவா இருக்கக்கூடிய MS பாஸ்கர், ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். நியூஸ் வந்து ஒரு தவறான நியூஸ் ஆயிடுது. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அது தவறான நியூஸ் ஆயிடுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலாட்டாலாம் நடக்குது. என்னன்னா இவர் வந்து இறக்குறதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பார்க்கணும்பா, ஒரு பிரியாணி சாப்பிடணும், இப்படி தியேட்டர்ல படம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அதாவது தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாப்பிள்ளை வந்தா நல்லா இருக்கும், அதாவது சம உரிமையா பாக்குறவனும் இது மாதிரி இருக்கணும், சம பெண்களை வந்து மதிக்கிறவனாவும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு நபர் வந்து கிராஸ் ஆகுறாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கூடயே வந்து பழகுற மாதிரி காட்டுறாங்க அவருக்கு எதிராக. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு வருது. அதாவது MS பாஸ்கர் இப்படி உடம்பு சரியில்லாதனால கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாப்பிள்ள வராரு. அந்த மாப்பிள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சம உரிமை கொடுக்குற மாதிரி பண்றாரு. பட் ஆனா அவர் உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயங்கள்லாம் பெண்களை பத்தி தவறா வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறாங்க ஒரு டைரியை வந்து படிச்சிடுறாங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு போறாங்க. படிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் வேணான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஹிந்தி கிளாஸுக்கு ஹிந்தி நம்ம கத்துக்கிட்டு திரும்ப போயிட்டேன்னா இவனை வந்து விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான சில வந்து காமெடியான ஒரு விஷயம்லாம் எழுதுறாங்க, ஒரு பிட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்து அந்த மாப்பிளை வந்து விட்டுட்டு போறாங்க கீர்த்தி சுரேஷ்க்கு எதிராக, அதாவது வார்த்தையில மட்டும் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ்க்கு எதிராக வந்து சில விஷயங்கள்லாம் செய்யறதுனால மொட்டைக்கடி தேசி போறது, ஸோ பல விஷயங்களை செஞ்சு அவருக்கு வந்து ஏதோ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால இது எப்படியாவது வந்து இது பண்ணணும், வரவங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ அங்கேயும் சில குளறுபடி நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கடைசியில வந்து கல்யாணத்துல வந்து நிக்குது. எப்படி அவங்க வந்து மீண்டு வந்தாங்க, ஸோ அவர் தாத்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு கதையாகவும் ஒரு காமெடியாவும் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். ஸோ அந்த கல்யாணமும் நின்று போயிடுதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ஒன்ஸ் பாக்குற அளவுக்கு இருக்கு. ஒரு நல்ல தமாசா எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சீரியஸா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த படத்துல ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுக்குரிய விஷயங்களை வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வந்து காமெடி காலத்தோட இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வேற ஒரு ஸ்டோரியில பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.